வீட்டில இருந்து வருவோம். ஏதாவது ஒன்று பென்னோ பென்சிலோ உன் ஃப்ரெண்டு கொண்டு வர மாட்டான். அவன் கேட்கணும்னு நீ காத்துக்கிட்டு இருக்க மாட்ட. ஐயோ அவன் எதையும் தேடுறானே, பென் இல்லையே அப்படின்னு என்ன பண்ணுவோம், உடனே நாம் எடுத்து கொடுப்போம். ஒரு பென்சில் எடுத்து அவன் கையில் கொடுப்போம் இல்லையாப்பா. ஒரு ஸ்நாக்ஸ் கொண்டு வருவோம், ஒரு பிஸ்கெட்டோ ஒரு பழமோ ஏதோ ஒன்று கொண்டு வருவோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்கு தோணும் இல்லையா. அதெல்லாமே நாம் தொண்டுன்னு சொல்லலாம். நிறைய வகை தொண்டு இருக்குது. சமுதாயத்திற்கு நாம் செய்யும் தொண்டு, உடல் அளவில் நாம் செய்கிற தொண்டு, உள்ளத்தின் அளவில் நாம் செய்கிற தொண்டு, பணத்தின் மூலமாக நாம் செய்யறது. சரி, என்னால் பணம் தர முடியல, நான் என்னுடைய உடல் உழைப்பால் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னா அது எல்லாமே கூட தொண்டு தான். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, அம்மா ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்குறாங்க, நீங்கள் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா? செய்வீங்களா? உண்மையாக செய்வீங்களா? நான் கேட்குறேன்னு சொல்லக்கூடாது. செய்வீங்களா? அம்மாவுக்கு உதவி செய்வீங்களா? என்னென்ன உதவிலாம் செய்வீங்க அம்மாவுக்கு? வீடு தொடச்சி தருவீங்களா? சரி, வேற என்ன உதவிலாம் செய்வீங்க? பாத்திரமும் கழுவீங்களா? வெரி குட். பாருங்க, எல்லாம் உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும் இல்லையா. உட்காருப்பா. வெரி குட். அப்ப எல்லாருமே நாம என்ன பண்ணுவோம், அம்மாக்கு உதவி செய்வோம். செய்யணும் கண்டிப்பா இல்லையா. அம்மாக்கு என்ன பண்ணணும், நாம உதவி செய்யணும். ஏன்னா நம்மளை எவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு தேவையானது எல்லாத்தையும் செஞ்சு நம்மளை எவ்வளோ அழகா பார்த்துக்கிறாங்க இல்லையா. நம்மள ரொம்ப பொறுப்பா ரொம்ப பாதுகாப்பா நம்மளை பார்த்துக்கிறாங்க. நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், நம்ம பெற்றோர்களுக்கு நாம உதவி செய்யணும். அவங்க கேட்குறாங்களோ இல்லையோ நாம என்ன பண்ணணும், உதவி செய்யணும்.